ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாங்கள் தஞ்சாவூர் ஃபேமஸ் மட்டன் கோலா உருண்டை பண்ணோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த ரெசிபியை நான் என்னோடய மாமியார்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். அவங்க ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. அந்த ரெசிபியை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கோலா உருண்டை பண்ணுறதுக்கு நம்ம 1 ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை, ஒரு பச்சை மிளகாய், 1 இன்ச்சு இஞ்சி, 2 பூண்டு, இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கழுவி வச்சுருக்கிற மட்டன் கொத்துக்கறியை இதோடு சேர்த்து நம்ம வதக்கலாம். கொத்துக்கறி நான் இன்றைக்கி 1/4 கிலோ எடுத்திருக்கேன். 1/4 கிலோ கொத்துக்கறியில் வந்துட்டு நமக்கு 9லேருந்து 10 கோலா உருண்டை கிடைக்கும். இந்த கறியோட 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விடுவோம். இது நம்ம இந்த மாதிரி வதக்கும் பொழுதே அதிலேருந்து தண்ணி வந்து பிரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நம்ம தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம மிக்சியில் கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கீங்களா, இந்த மசாலா, சோம்பு, பட்டை, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். கலந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விடுவோம். அதுக்கப்புறம் அதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுவோம். 5 to 6 மினிட்ஸில் அது நல்லா வெந்துடும். வெந்த கறியை ஆற வச்சு ஒரு மிக்சியில் சேர்த்து கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இதோட ஒரு சின்ன வெங்காயம், அதை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு. பொட்டுக்கடலை மாவு தான் இதுக்கு பைண்டிங். கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கணும், ஏன்னா வெங்காயம் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டது இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைங்களாக பிடிச்சி வச்சுக்கலாம். இதில் 9லேருந்து ஒரு 10 உருண்டை வரும். நமக்கு வந்து 9 உருண்டைகள் வந்தது இன்றைக்கி. நல்லா டைட்டாக, நல்லா அமுக்கி, நல்லா டைட்டாக இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக பிடிச்சிக்கோங்க. நல்லா அழுத்தமாக கொடுத்து, கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சோன்னா நல்ல ரவுண்ட் ஷேப்பில் ஒரே ஈவனாக நல்லா அழகாக வந்துடும். எல்லா மாவையும் இந்த மாதிரி நம்ம உருண்டைகளை பிடிச்சி வச்சுக்கலாம். இதுக்கு எண்ணெயோ தண்ணியோ எதுவுமே தொட தேவையில்லை. தண்ணி சுத்தமாக சேர்க்கக்கூடாது. ஸோ எல்லா மாவையும் இந்த மாதிரி உருண்டைகளை பிடிச்சி வச்சுக்கலாம். இதை எண்ணெயில் பொரிச்சியும் ஃப்ரை பண்ணலாம். நாங்கள் வந்து இந்த பனியார சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டோம்னாலே எல்லா அந்த குழிலையும் 1 ஸ்பூன் எண்ணெயே போகும். வேணும்னா மேலே இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் நம்ம விட்டுக்கலாம். அந்த பனியார சட்டி சூடானதும் அந்த குழியிலலாம் இந்த உருண்டைகளை போட்டுக்கலாம். இரும்பு சட்டின்றதால் நம்ம லோ ஃப்ளேமில் தான் இதை குக் பண்ணணும். லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் ஆனதும் அதை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். எண்ணெய் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் 1 ஸ்பூன் விட்டு நல்லா எல்லா உருண்டைகளுக்குமே 1 ஸ்பூன் போகும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. ரொம்ப ஆயில் வேண்டான்றதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த பண்ணுறோம். இல்லை உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ணால் தான் பிடிக்கும்னா நீங்கள் அந்த மாதிரியே பண்ணுங்கள். டீப் ஃப்ரை ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் ஆயில் நம்ம அவாய்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ எல்லா உருண்டைகளும் நல்லா வெந்துருச்சு. ஸோ அட் ஏ டைம் இதில் வந்து 7 உருண்டைகள் தான் போட முடிஞ்சது. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா. இப்போ மற்ற 2 உருண்டையும் நான் பொரித்து எடுத்துட்டேன். நல்லா கிறிஸ்பியாக, வெளியில் கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே சாஃப்டாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். டேக் கேர். பாய்.